வணக்கம். பதிவது ராமராஜ், தமிழ் புக்ஸ், ஆன்மீகம் மற்றும் வீட்டு மருத்துவம் ரிவ்யூ. இன்றைய பதிவில் நாம் கேதரிநாத்திற்கு இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் இறுதியில் 7 லட்சம் பக்தர்களை தாண்டி அங்கு ஆன்மீக பக்தி செலுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் இந்திய இராணுவத்தின் பாதுகாப்பிற்கு பாராட்டுக்கள், வணக்கங்கள், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயத்தில் நாம் கைலாசம், இமயமலையில் இருக்கின்ற கைலாசத்திற்கு அதை நிர்வாக பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தகவல் பாதுகாப்பிற்காகவும் ஆன்மீக சுற்றுலா என்பதை நாம் எளிமைப்படுத்துவதற்காகவும் இருக்க வேண்டும். புத்த மதம் என்பது ராவணன் சிவ கைலாயத்திற்கு தூக்க நினைக்கின்ற பொழுது அவன் இமயமலை அடியில் சிக்கிக்கொள்கின்றான். அப்பொழுது அவன் ஒவ்வொரு முறையாக இறைவனை துதித்து கொண்டும் சிவபெருமான் மகிழ்வதற்காக அவனுடைய கலை, திறமை, ஆற்றல், மனம் அனைத்தையும் காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதில் 7வது தியான முறையாக அவன் வகுத்ததுதான் புத்த மதத்தில் இப்பொழுது இருக்கின்ற அன்பு, பணிவு, பாசம், பரிவு என்று ஒழுக்கம் என்ற விஷயங்கள் வருகின்றது. அதன் பிறகு 8வது தியான முறையாக அந்த இசைப்பாடலாக பாடி, ஆத்ம இசையாக பாடி, உடல் ரீதியாக பாடியது 7ஆம் தியானம். ஆத்மீயாக பாடி அவன் ஈஸ்வர பட்டத்தை பெறுகின்றான். இந்த பதிவிற்கு தங்களுடைய அனைத்தும் ஆதரவும் எதிர்பார்க்கப்படுகின்றன.